மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நடக்கவில்லை என்ற குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் மழையில் நனைந்த நெல் மணிகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக உலர்த்தி வருகின்றனர். இதனால் இரட்டிப்பு செலவு ஆவதாக சொல்லும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கக்கூடியதை முதலில் பார்க்கலாம். எங்களுக்கு ஆளும் கிடைக்கல. ஜேசிபி இயந்திரத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அறுவடை செலவு மற்ற இந்த மாதிரி ஜேசிபி விடுறதெல்லாம் எங்களுக்கு கட்டலை. அரசு எங்களுக்கு வேகமாக கொஞ்சம் கொள்முதல் பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணணும். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கேன். அது முளைச்சி போகுது சார். சார் பூரா அப்படி முளைச்சிருது. எப்படி போகுதுங்களா? 10 நாள் ஆச்சு. 2 நாள் ஒன்று சேர்ந்து ஆளும் கிடைக்கல. கொஞ்சம் அரசு கொஞ்சம் எங்களுக்கு வேகமாக எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகில் உள்ள வடுகப்பட்டி கிராமத்தில் தற்காலிக அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நெல் பயிரிட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வரும் நெல்மணிகளை குவியல் குவியலாக வடுகப்பட்டி அரசு கொள்முதல் நிலையத்தில் குவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் மழையில் நனைந்து நெல்லை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் தாமதப்படுத்துவதாக முக்கிய காரணமாக அரசு கொள்முதல் செய்வதில் அரசு அதிகாரிகள் காட்டும் மெத்தன தேவைக்கான சாக்கு பைகள், தார்பாய்கள் போன்றவற்றை சரியாக நேரத்தில் வழங்காததால் சேமிப்பு கிடங்குகள் ஏற்கனவே நிரம்பி இருப்பதாகவும் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை இதனால் நெல்முறைகள் மழை நனைந்து தற்போது முளைக்கும் தருவாயில் உள்ளது. இதனால் விவசாயிகள் கூலிக்கு ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக வேறு வழியின்றி அதிக பணம் கொடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் நெல்லை உலர்த்தும் பணியானது விவசாயிகள் செயல்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் இல்லாத எங்கள் மன திருப்திக்காகத்தான் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்து வருகிறோம் என விவசாயிகள் கூறி வருகின்றனர். தற்போது உள்ள நிலையில் நெல் பயிரிட்டு நடவு பணியில் தற்போது பூச்சிக்கொல்லி மருந்து, அறுவடை நேரத்தில் இயந்திரங்கள் வாடகை, தற்போது நெல்மணிகள் உலர்த்த ஜேசிபி இயந்திரம் கொடுக்கும் வாடகை என அனைத்தையும் சேகரித்து பார்த்தால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பீடுதான் ஏற்படுகிறது என விவசாயிகள் வருத்தத்துடன் கூறி வருகின்றனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் அரசு கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்யப்பட்ட ஓரிரு நாட்களில் நெல்மணி கொள்முதல் செய்தால் மட்டுமே இதுபோன்ற இழப்பீடுகளை விவசாயிகள் தவிர்க்க முடியும். விவசாயிகள் நலன் கருதி விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குமார்.